இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை ஒரு ரியல் வேர்ல்ட் டேட்டா செட் எடுத்துகிட்டு பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் வந்து கேகல்லேருந்து ஸ்மைல் ஆர் நாட் அப்படின்னு ஒரு இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டேட்டா செட்டை வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்மைல் ஸ்டாக்கர் வெப் சர்வீஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோங்க. ஸோ பேர் ஏமா இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ சோஸ் இட் பர்சனலி, அதனால தான். ஸோ இந்த ஸ்மைல் ஸ்டாக்கர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர்கிட்ட ஒரு இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜில் இருக்கவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமாக லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வச்சு சால்வ் பண்ண போகிறாரு. வழக்கம் போல் நம்ம டேட்டா சயின்ஸில் ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிளில் இருக்க 5 ஸ்டேஜஸையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. இந்த 5 ஸ்டேஜஸ் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேட்டாவை வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிட்டிங் ஹியர். இந்த ஸ்மைல் ஸ்டாக்கர் ப்ராஜெக்ட்குள்ள டேட்டான்னு ஒரு ஃபோல்டரில் நான் எல்லா டேட்டாவையும் வந்து வச்சுருக்கேன். டெஸ்ட், ஸ்மைல், நான் ஸ்மைல் இதெல்லாமே வந்து தனித்தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து ஜேபிஜி ஃபைல்ஸாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வேலை வந்து இந்த டேட்டாவை நம்மளோட நோட் புக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா? இதுக்காக பைத்தானில் ஒரு லைப்ரரி இருக்குது, க்ளாப்னு சொல்லிட்டு. அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளாப் வந்து எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா ஜேபிஜி ஃபைல்ஸையும் நான் star.jpg அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் மேட்சிங் மூலியமா எல்லா நேமையும் எடுத்து ஒரு இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் எல்லா ஃபைலையும் நான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு மெஷின் லேர்னிங் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக வேண்டி. ஸோ அதோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா glob.glob. அதில் glob-னே ஒரு மெத்தட் இருக்கு. டேட்டான்ற ஃபோல்டர்ல தானே இருக்கு. டேட்டா, நான் ஸ்மைல், அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஜேபிஜி ஃபைல்ஸும். ஸோ star.jpg நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த நோ ஸ்மைல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைப் பார்த்துலாம். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல் நேம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சாம்பிள் ஃபைல் நேம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்த் ஆஃப் ஸ்மைல் அண்ட் நோ ஸ்மைல் அண்ட் டெஸ்ட் இந்த டேட்டா செட்டோட எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் வந்து 600, நோ ஸ்மைல் வந்து 603 அண்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12K இமேஜஸ் வந்து சுத்தமா லேபிளிங்கே பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ தட் நம்ம மேனுவலா லேபிள் பண்ணிட்டு கூட we can do some other operations. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங். டேட்டா கிளீனிங் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம கிட்ட இருக்க டேட்டாவே வந்து ஒரு இமேஜ் டேட்டா. ஸோ இந்த இமேஜ் டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்றதுக்காக we use something called as PIL, Python Image Library. அதுல இருந்துட்டு I'm going to import this module called image. Okay. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து முதல்ல ஓபன் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஸோ பேசிக்லி நல்ல க்ளோஸ் அப்ல வந்து ஒரு ஃபேஸ்லயும் வந்து ஸ்மைல் இருக்க மாதிரி வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. See this? நைஸ். ஸோ சேம் வே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வந்து அந்த நோ ஸ்மைல் ஃபேஸஸும் வந்து பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ பேசிக்லி வந்து நல்லா பல்ல காட்டி ஸ்மைல் பண்றவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்மைல்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் வந்து பல்லே தெரியாத ஃபேஸஸ் எல்லாமே நோ ஸ்மைல் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்குறோம்ல இந்த பிக்சர் வந்து பார்க்கறதுக்கு ஒரே ஒரு பிக்சர் மாதிரி இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளியாக வச்சுருக்காங்கங்க. அந்த எல்லா புள்ளியும் சேர்ந்து தான் ஒரு இமேஜாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த புள்ளியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து இந்த பைத்தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இல்லாமல் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸ், கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ், எல்லா ஃபோட்டோஸுமே வந்து மேடப் ஆஃப் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக்சல் வந்து அது வந்து ஆக்சுவலி ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. 0லேருந்து 255க்குள்ளே வந்து இருக்கும். இமேஜை பேசிக்லி நம்ம பிக்சல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட ஃபீச்சர்ஸாக கொடுத்தோம்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாடல் அதுலேருந்து கிளாசிஃபிகேஷன் பண்ண போகுது. இமேஜ் டேட்டா செட்டை ப்ராசஸ் பண்ணதுக்காக நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது RGB இமேஜஸ். ஸோ RGB அப்படின்னா என்னென்னா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ ஒரு இமேஜ் இருக்குல்ல, நான் சொல்லிட்டேன் ஒரு இமேஜில் வந்து எக்கச்சக்க புள்ளி வச்சுருப்பாங்க. அந்த புள்ளியெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு இமேஜை உருவாக்குதுன்னு.
இந்த புள்ளி வைக்கிறதுமே வந்துட்டு ஒரு லேயராக இல்லாமல் 3 லேயராக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ ஒரு லேயர்லையும் எக்கச்சக்க புள்ளி இருக்கும். அந்த புள்ளியோட வேல்யூ 0 to 255 இருக்கும். ஸோ ரெட்டுக்கு ஒன்று இருக்கும், க்ரீனுக்கு ஒன்று இருக்கும், ப்ளூக்கு ஒன்று இருக்கும். சரி, ஏன் ரெட், க்ரீன், ப்ளூக்கு மட்டும்தான் இருக்குது, பிங்க்கு, ஆரஞ்சு, ப்ரௌனு இதுக்கெலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹியூமன் ஐஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஐஸில் இருக்க அந்த விஷன் லேயர் இருக்குல்ல, அதுவுமே வந்து 3ஆக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நமக்குமே வந்து ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அதுக்கு மட்டும்தான் வந்து இங்கே வந்து இருக்குது லென்சஸ். அண்ட் நம்ம கேமராலாம் இருக்குல்ல, கேமராவில் கேப்சர் பண்ணுறோம்ல, வீடியோ கேப்சர் பண்ணுறோம், ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறோம், அதுவுமே வந்து ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ இப்போ நமக்கு வேறு ஏதோ ஒரு கலர் வேணும் அப்படின்னா, எல்லோ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெட்டில் வந்து 255, க்ரீனில் வந்து 255, ப்ளூ வந்து 0 பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லோ கலர் வந்து கிடச்சிருது. ஸோ பேசிக்லி இந்த 3 கலரை வச்சுட்டு மற்ற கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஐஸ் அண்ட் லென்சஸ், கேமரா லென்சஸ் எல்லாமே வந்து இந்த 3 கலரோட ஷேட்ஸை மட்டுமே தான் காமிக்க போகுது. ஓகேவா? 3 லேயரையும் வந்து நம்ம எடுத்துட்டு 3 செட் ஆஃப் 255 நம்பர்ஸ் ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டுமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான வேலை இல்லையா? லைக் நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளிசிட்டிக்காக மெஷின் லேர்னிங் மாடல் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக நாம் என்ன பண்ணலான்னா, இந்த மெஷின் லேர்னிங் மாடலுக்கு RGB ஸ்கேல்லேருந்து நம்ம இமேஜை கிரே ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கிரே ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆக போகுதுன்னா, இந்த 3 சேனல் சொன்னேன்ல, 3 சேனல் இல்லாமல் ஒரே ஒரு சேனல் வரப்போகுது. ஸோ பேசிக்கலி அந்த இமேஜ் வந்து கம்ப்ரெஸ் ஆக போகுது டு கிரே ஸ்கேல். ஸோ கிரேயில் வந்துட்டு நார்மலாக வந்து RGBயில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த காலத்து படம் மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. பண்ண போகிறோம்னா இந்த இமேஜை வந்து கிரே ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். தேவையில்லாமல் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தாவே அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மெஷின் லேர்னிங் மாடல் வந்து கலர்ஸை வந்து படிக்க போகிறது கிடையாது. ஸோ நாம் என்ன படிக்கணும் அப்படின்னா, அந்த பர்சனோட பல்லு தெரியுதா, அவர் ஸ்மைல் பண்ணுறாரா இல்லையா, அவர் வாய் எந்த மாதிரி வச்சுருக்காரு பொசிஷனில், அதை மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட என்டையர் ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரே ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜை வந்து ஒரு அரேவாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தன்ல வந்து அரேஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்பி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பி இம்போர்ட் பண்ணிட்டு பிக்சல் அரே அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பிக்சல் அரே இஸ் ஈக்குவல் டு np.array. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர்ஸ் 0 to 255 இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா ND array, 2-dimensional array. Okay. So next வந்து இந்த image and pixel relation காமிக்கிறதுக்காக I have added some graph. ஸோ கிரே ஸ்கேல் அப்படிங்கிறதுனால டார்க்கா இருக்க இடத்துல வந்துட்டு கம்மியா இருக்கு, அண்ட் லைட்டா இருக்க இடத்துல வந்துட்டு நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. 217, 220 அந்த மாதிரி. இந்த என்டையர் இமேஜஸ், அதாவது அந்த நோ ஸ்மைல் அண்ட் ஸ்மைல் ஃபோல்டருக்குள்ள எல்லா இமேஜஸையுமே வந்து நாம வந்து கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி கிரே ஸ்கேலா மாத்தி இந்த மாதிரி அரேவா கன்வெர்ட் பண்ணோம்ல. ஸோ இது பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டான்னு ஒரு லிஸ்ட் அண்ட் லேபிள்ஸ்னு ஒரு லிஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோ ஸ்மைல் இமேஜஸ்க்கு பண்ணலாம். அந்த இமேஜை ஓபன் பண்ணிடலாம். இமேஜோட பேர் வந்து இங்க இமேஜ்னே இருக்கு, இமேஜ். ஓகே, பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ் டாட் கிரே ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணோம்ல, அதை பண்ணிடலாம், கிரே ஸ்கேல் கன்வர்ஷன். ஸோ நம்பி அரே கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், டேட்டால அதை ஆட் பண்ணிடலாம். டேட்டா டாட் அப்பெண்ட் இந்த நம்பி அரேவை கொண்டு வந்து டேட்டால ஆட் பண்ணிட்டு அதுக்கு பர்டிகுலர்லி ஒரு லேபிள் இருக்கும்ல, லேபிள்ஸ் டாட் அப்பெண்ட் நோ ஸ்மைல் இமேஜஸ் வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கலாம், ஸ்மைல் பண்றவங்களை வந்து 1ன்னு வேணா வச்சுக்கலாம். லேபிள் நம்மளா டிஃபைன் பண்றது, கிளாசிபிகேஷன் இல்லையா. ஸோ 1க்கு 0ன்னு ஒரு லேபிள், இன்னொருக்கு 1ன்னு ஒரு லேபிள் வச்சுக்க போறேன். இது சேம் வே ஸ்மைல் அந்த ஃபோல்டர்ல இருக்க ஒரு இமேஜா வந்து ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிட்டு கிரே ஸ்கேல கன்வெர்ட் பண்ணிட்டு இமேஜ் ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து லேபிள் வந்து 1ன்னு வச்சிடணும். ஓகே, டேட்டாவும் லேபிள்ஸும் வந்து கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து லிஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா நாம அப்படித்தானே கிரியேட் பண்ணோம் இவங்கள. நான் என்ன பண்ணேன்னா குவிக்கா இது ரெண்டையுமே வந்து நம்பி அரேஸாவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். x is equal to np.array data. ஸோ இது ஒரு நம்பி அரே, அந்த அரேக்குள்ள இருக்க அந்த பிக்சல் வேல்யூஸ் எல்லாமே அகைன் வந்து ஒரு நம்பி அரே தான். அண்ட் ஒய் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேபிள்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இல்ல, அதையும் வந்து நான் வந்து ஒரு நம்பி அரேவாவே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாடல் டெவலப்மெண்ட்.
ஸோ மாடல் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா வந்து ட்ரைனிங்க்கு தனியா டெஸ்டிங்க்கு தனியான்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். நான் ஒரு 20% ஆஃப் த டேட்டா செட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஸோ 0.2 கொடுக்குறேன். அண்ட் ரேண்டம் ஸ்டேட். ஸோ ரேண்டம் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் மாதிரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் இந்த நோட் புக்கை ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு போர் அடிச்சிச்சு, நான் வந்து மூடி வச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் நான் இதே நோட் புக்கை ரன் பண்ணும்போது இந்த டேட்டா வந்து இதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் ஆகணும். போன வாட்டி எப்படி ஸ்ப்ளிட் ஆச்சோ அதே மாதிரி தான் மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகணும். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றேன், ஷஃபிள் ஈக்குவல் டு ட்ரூ போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட டேட்டா செட் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் நோ ஸ்மைல் இமேஜஸ் ஆட் பண்ணேன், அப்புறம் ஸ்மைல் இமேஜஸ் ஆட் பண்ணேன். இப்போ ஷஃபிள் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்டிங்ல இருக்க எல்லாமே வந்துட்டு ஷஃபிள் பண்ணலன்னா டெஸ்டிங்ல இருக்க எல்லாமே வந்துட்டு ஸ்மைல் இமேஜஸாவே இருந்துரும். ஸோ நல்லா ஷஃபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஷேப் வந்து 962, 64, 64 அண்ட் 64x64ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட அந்த பிக்சல் வேல்யூஸ் இல்லை அது. அண்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு 97, 112, 102 இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்கேல்ல கொண்டு வரலான்னு பார்க்குறேன். அப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸ்கேலிங் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் வந்துட்டு நான் SK11 இருக்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரெயின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேலரை கூப்பிட்டு ஃபிட் அண்டர்ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபிட் அண்டர்ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பேசிக்லி நம்ம கொடுக்குற டேட்டாவை எடுத்துக்கும், ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணிடும். எக்ஸ்ட்ரெயின்ல இருக்க அந்த வேல்யூஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்து நம்ம அழகா நம்மளோட ட்ரெயின் ஸ்கேல்ல வச்சுக்கலாம். அண்ட் சேம் வே டெஸ்ட் டேட்டாவை நான் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஓகே, ஃபவுண்ட். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 டைமென்ஷனல் அரே வச்சு என்னால பண்ண முடியாது, எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 டைமென்ஷனுக்குள்ள கொண்டு வரணுங்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஃபர்ஸ்ட் இந்த அரேவை கிரியேட் பண்ணும்ல, இந்த இடத்துல கிரே ஸ்கேலா கன்வெர்ட் பண்ணிட்டு இது ஒரு நம்பி அரேயா மாத்தணும்ல, இந்த இடத்துல போய் இந்த அரேயை வந்து ஃபிளாட்டன் பண்ணிடுறேன். ஸோ ஃபிளாட்டன் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, என்னோட 2D அரே அந்த 64x64 வந்து 64x64 ஆகி ஒரே ஒரு டைமென்ஷன், ஐ திங்க் 4,000 சம்திங் வேல்யூ வரும், அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நைஸ். மறுபடியும் இப்போ என்ன பண்ணிடலாம், இது அரேவா கன்வெர்ட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஒழுங்கா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்போ 2 டைமென்ஷனல் அரே தான் இருக்கு. இந்த 2 டைமென்ஷனல் அரேவை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து we can do standard scaling. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்துடலாம். ஸோ ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட வேல்யூஸ் வந்துட்டு அந்த ஈக்குவல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வந்துட்டாங்க. அதாவது மீன் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ நமக்கு கன்வர்ஜன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக போகுது. ஆல்ரைட், நவ் கமிங் டு த மெயின் பிக்சர். நம்ம இனிமே தான் வந்து இந்த டேட்டாவை எடுத்துட்டு மாடல் வந்து டெவலப் பண்ண போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த sklearn.linear மாடல்ல இருக்க லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பேக்கேஜையும் அண்ட் இதை எவாலுவேட் பண்றதுக்கு தேவையான இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல, அதையும் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ sklearn லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாவே வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம வந்து இந்த என்டையர் லாஜிக்கையும் அந்த சிக்மாய்ட் கர்வ் போடுறது, ஃபார்முலா இதெல்லாம் நம்ம எழுத வேண்டாம். அதுலேயே வந்து ஆல்ரெடி நிறைய பேராமீட்டர்ஸோட டியூன் பண்ணிக்கிற மாதிரி அவைலபிளா இருக்கு. ஸோ நான் இதை வந்து இப்போதைக்கு டிஃபால்ட்டா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ லேபிளையும் கொடுத்து சாம்பிள் டேட்டாவையும் கொடுத்து படிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி படிச்சிருச்சாமா. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, நான் டெஸ்ட் டேட்டா வச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். y predict அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மாடல் டாட் அந்த படிச்ச மாடல்கிட்ட போய் ப்ரிடிக்ட் என்னோட டெஸ்ட் டேட்டாவை கொடுக்க போறேன். ஆல்ரெடி ஸ்கேல் பண்ணி வச்சிருக்கேன், அதை தூக்கி அப்படியே கொடுத்துருவேன். ஆல்ரைட், ஸோ இதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு நல்லா தெரியும், 1னா வந்து இட் இஸ் லேபிள் ஃபார் ஸ்மைல் அண்ட் 0னா இட் இஸ் லேபிள் ஃபார் நான் ஸ்மைலிங் இமேஜஸ். ஓகே, அண்ட் இதுல வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த மாடலோட ப்ரிடிக்ட் மாதிரியே ப்ரிடிக்ட் ப்ராபா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டியை மட்டும் சொல்லும். அதாவது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ப்ராபபிலிட்டி வச்சு 0.5க்கு மேல இருந்தா வந்து இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் A, 0.5க்கு கீழே இருந்தா இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் B அப்படின்னு சொல்லி டிபைன் பண்ணுவோம்னு சொன்னோம்ல. ஸோ இது பேசிக்கலி என்ன கொடுக்கும்னா, இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் என்னன்னு சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அரேல வேல்யூ 1 இருக்கா,
1ஓட ப்ராபபிலிட்டி 9.99 இருக்கு. செகண்டுக்கும் 1 தான் இருக்கும், ஏன்னா இது வந்து 7.69 இருக்கு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதோட ப்ராபபிலிட்டி 0க்கு அதிகமா இருக்கு, அதனால வந்து 0ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வச்சுதான் இந்த லேபிள் அவுட்புட் வந்து வருது. கிளாசிஃபிகேஷன் மாடல் வந்து எவாலுவேட் பண்றதுக்கான மெட்ரிக்ஸ் வந்து இதெல்லாம் தான் இல்லையா? ஸோ மாடலோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 89% அக்யூரேட்டா சொல்லுது, கிட்டத்தட்ட 90% வந்து கரெக்டா சொல்லுது. அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்மே பார்த்தீங்கன்னா ட்ரூ பாசிட்டிவ்ஸும் ட்ரூ நெகட்டிவ்ஸும் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. தப்பு பண்ணதும் கூட ரொம்ப ஈவனா தப்பு பண்ணியிருக்கு, ஸ்மைலுக்கும் நான் ஸ்மைலுக்கும். அண்ட் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் ஒரு கிளாஸ்க்கும் தனித்தனியா வந்து போட்டிருக்காங்க. ப்ரெசிஷன் ஃபார் 0 லேபிள்ஸ் நான் ஸ்மைல் அண்ட் ப்ரெசிஷன் ஃபார் 1 லேபிள் ஸ்மைல் இமேஜஸ். அண்ட் இது வந்து ரீகால் ஃபார் போத் ஆஃப் தம். வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து அந்த பெனாலிட்டிங்க. ஸோ L1 L2 எலாஸ்டிக் நெட்டா. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரெகுலரைசேஷன் பற்றி ஐடியா இல்லைன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேசியிருந்தோம், அதை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டுவெல் அப்படிங்கிறது பர்டிகுலர்லி ஃபார் வாட் கைண்ட் ஆஃப் ரெகுலரைசேஷன் யூ சூஸ் அப்படிங்கிறது வந்து டாலரன்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங் க்ரைட்டீரியா. அதாவது நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்டில் கன்வர்ஜ் ஆகி கீழே வருவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த குளோபல் மினிமாவோட ஸ்டாப்பிங் கிரைட்டீரியா இருக்குல்ல, அது நீங்கள் வேணா வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சி அப்படிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் ரெகுலரைசேஷன் ஸ்ட்ரென்த். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 1/λன்னு சொல்கிறாங்க. ரெகுலரைசேஷனில் லாம்டான்னு ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லையா. இன்டர்செப்ட் வந்து லைன் ஈக்குவேஷனில் y இஸ் ஈக்குவல் டு mx + b இருக்கும்ல, அந்த பிங்கிறது தான் வந்து இன்டர்செப்ட். அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் அந்த இன்டர்செப்டை வந்து ஸ்கேல் பண்ணலாமா வேண்டாமா. அண்ட் கிளாஸ் வெயிட். ஸோ நம்ம இங்கே சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. ஸோ ரெண்டு கிளாஸ்லையுமே நமக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. கிளாஸ் வெயிட் வந்து கொடுத்துக்கலாம், எங்கே வந்து கம்மியாக இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து கிளாஸ் வெயிட் நம்ம அதிகமாக கொடுத்துக்கலாம். அண்ட் ரேண்டம் ஸ்டேட்னா என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். பட் இந்த குளோபல் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்த்த ஒரு அல்காரிதம் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்லேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நார்மலான வெனிலா கிரேடியன்ட் டிசென்ட் வந்து நம்ம பெரிய டேட்டா செட்லலாம் கொடுத்தோம்னா அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். ஸோ அதுக்காக வந்து ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது கிரேடியன்ட் டிசென்ட்டோட மாடுலேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளேவர்ஸை வச்சு நிறைய சால்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் இருக்க டேட்டா செட் வந்து பெருசாக சின்னதா, நம்மக்கிட்ட எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கு எந்த சால்வர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எதுவுமே தெரிலனா டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே எடுத்து யூஸ் பண்ணிடுங்க நான். ஸோ மேக்ஸிமம் ஐட்ரேஷன்ஸ் நம்ம சால்வர் வந்து எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் எடுத்துக்கணும், 100 ஐட்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ மல்டி கிளாஸ், இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ், மோர் தென் 1 கிளாஸ் இருக்க ப்ராப்ளம்ஸ். அண்ட் வெர்போஸ் வந்துட்டு லாக்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. அண்ட் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ், நம்மளோட எத்தனை கோரையும் நம்ம யூஸ் பண்ணுறது. ஜாப்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸ் யூஸ் பண்ணி வேகமாக சால்வ் பண்ணி கொடுக்கும். அண்ட் L1 ரேஷியோ, இது வந்து நம்ம ரெகுலரைசேஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரேஷியோ வேல்யூ செட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெனாலிட்டி, சி, இன்டர்செப்ட், கிளாஸ் வெயிட், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து எந்த காம்பினேஷன் கொடுத்தா நம்ம மாடல் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஸ்டேஜ் தான் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் கிரிட் சர்ச் சிவி. ஸோ கிரிட் சர்ச் சிவி அப்படிங்கிறது ஒரு 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 ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் மெத்தட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பேராமீட்டர்ஸ் என்டையர் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸையும் ஒரு கிரிட்டா வந்து கொடுத்துருவாங்க அதுகிட்ட. இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுக்குற எல்லா காம்பினேஷன்ஸையுமே செட்டா எடுத்து போட்டு பார்த்துட்டு இது வந்து எவ்வளவு ஸ்கோர் வருது, அதுல எது வந்து பெஸ்டான ஸ்கோரு அப்படின்றத வந்து நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், என்னோட பேராமீட்டர் கிரிட்டை வந்து ரெடி பண்ணிக்க போறேன். ஸோ பேராமீட்டர் கிரிட், இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேராமீட்டர்ஸா நான் வந்து இவங்களெல்லாம் கொடுக்க போறேன். பெனாலிட்டி, I'll try some values for C. C வந்து கேபிட்டல் C and அதோட வேல்யூஸ் வந்து 1 இருக்கு. டிஃபால்ட் வேல்யூ வந்து 1. நான் வந்து ஒரு 1, 10, 100, 0.1, 0.01 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த கிரிட் சர்ச் சிவி, இது வந்து sklearnல மாடல் செலக்ஷனுக்குள்ள இருக்கு, அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கிரிட் சர்ச் இஸ் ஈக்குவல் டு, நாம என்ன பண்ணோம்னா இந்த கிரிட் சர்ச் சிவிக்குள்ள நம்மளோட டேட்டா வந்து செட் பண்ணி வைக்கணும் ஆக்சுவலி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் கிரிட்டை வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பிடலாம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரை பண்ண அண்ட்
n_jobs is equal to -1 validation. கிராஸ் வேலிடேஷன் வந்து நான் 5ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும்னா ஒரு வாட்டியும் வந்து என்னோட டேட்டா செட்டை வந்து நீ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு செட் பண்ணும்போது இப்போ ஒரு செட் எடுத்துக்கிற L1 0.01 எடுத்துக்கிற அப்படின்னா அந்த ஒரு செட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 கிராஸ் வேலிடேஷன் வந்து போடு. டேட்டா செட்டை வந்து எப்படின்னா ஒரு 4 இது ட்ரைனிங்க்கு வேலிடேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி நீ வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதே உங்களுக்கு கிராஸ் வேலிடேஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அதை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ பேராமீட்டர் கிரிட், ஆப்ஜெக்ட், சிவி அண்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாடல் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஒன்று வச்சுட்டு அதுல வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாடலை இனிஷியலைஸ் பண்ணி வைக்கிறேன். அதோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் சிவிக்கு. அந்த மாடல்ல தானே பாஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டி பெஸ்ட் பேராமீட்டரா சூஸ் பண்ணிருக்கு. அண்ட் பெஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்துடலாம். பெஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0.880413. ஸோ லைக் நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ணும்போதே நமக்கு அரௌண்ட் 8-9 வந்து கிடைச்சது. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணல. எனக்கு ஆல்ரெடி 90% அக்யூரசி இருக்கு. இதை வச்சுட்டே வந்து ப்ரொசீட் பண்ணலான் இருக்கேன். ஒரு சிங்கிள் இமேஜை எடுத்துட்டு அந்த இமேஜை வந்து நம்ம மாடல் கிட்ட கொடுத்துட்டு எப்படி எவாலுவேட் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கலாம். இமேஜ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. பியூட்டிஃபுல் இமேஜ் ஆஃப் தல. பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டெப்பா பண்ணிட்டே வரணுங்க. இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் டாட் கன்வெர்ட், கிரே ஸ்கேலா கன்வெர்ட் பண்றதுக்கு டாட் கன்வெர்ட் எல். ஸோ கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்பி அரேவா கன்வெர்ட் பண்ணும். ஸ்கேல்டு அரே இஸ் ஈக்குவல் டு ஸ்கேலர் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன் என்னோட இமேஜ் அரே. இமேஜ் அரே ஓகே. நம்ம சிங்கிள் சாம்பிள் தான் வச்சிருக்கோம். அப்படி இருந்ததுன்னா நீங்க இப்படி ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஒரே ஓகேவா? ஸோ நம்மளோட மாடலை வந்து நம்ம மாடல்ன்ற பேர்ல வச்சிருக்கோம். மாடல் டாட் ப்ரெடிக்ட் பண்ணிடலாமா? ஸ்கேலர். ஸோ 1ன்னு சொல்லிடுச்சு. நமக்கு நல்லா தெரியும் 1ன்றது இஸ் த லேபிள் ஃபார் ஸ்மைலிங், ரைட்? நம்ம அப்படிதான் வச்சோம் ஃபர்ஸ்ட் டேட்டாவை கிரியேட் பண்ணும்போது. ஸோ ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட லேபிள் வந்து 1ன்னு ஆட் பண்ணேன். நோ ஸ்மைல்னா அதோட லேபிள் வந்து 0ன்னு ஆட் பண்ணேன். ஸோ நோட்புக்கில் பில்ட் பண்ண இந்த மாடலையும் இந்த ஸ்கேலரையும் ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்காக பிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பிக்கிள் பேசிக்லி என்ன பண்ணுன்னா இந்த பைத்தான் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மாடல் அண்ட் ஸ்கேலர் இதெல்லாம் நம்ம இங்கே பில்ட் பண்ணோம்ல, இதை வந்து பேசிக்லி ஒரு பைனரி ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி அதாவது சீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடலையும் இந்த ஸ்கேலரையும் ஒரு பைனரி ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி நம்ம சொல்ற நேம்ல வந்து சேவ் பண்ணிடும். மை மாடல் டாட் பிகேஎல் அண்ட் மை ஸ்கேலர் டாட் பிகேஎல் வச்சிரும். ஸோ ஸ்ட்ரீம்லெட் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப் ஃப்ரேம் ஒர்க். நம்ம பைத்தான்ல பில்ட் பண்றோம் இல்லையா, இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம யூஐ வந்து பில்ட் பண்ணிடலாம். காமிக்கிறாங்கல்ல st.write இருக்கு. இங்க மை ஃபர்ஸ்ட் ஆப் ஹலோ வேர்ல்டுன்னு எழுதினாங்க. HTML இல்ல, CSS இல்ல, பட் அழகா அதோட யூஐல வந்து இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆப்புக்கும் வந்து நான் பில்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல, இந்த நோட் புக் ஃபைல் ஸ்மைல் ஸ்டாக்கர் டாட் IPYNB, இந்த என்டையர் கோடையுமே வந்துட்டு இப்போ வந்து விஷுவல் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். .py இங்கே தான் வந்து நான் என்டையர் யூஐ லாஜிக்கு எல்லாமே வந்து வச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்பட்ட லைப்ரரிஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மூவிங் ஆன், நம்மளோட மாடலை வந்து நம்ம லோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டே. ஏன்னா அந்த மாடலை தானே வச்சு நம்ம யூஐல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். இமேஜ் கொடுத்தாங்கன்னா சிரிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா st.cache ரிசோர்ஸ், அதாவது இந்த மாடலை வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம்க்கு கொண்டு வந்துட்டு, அதாவது இந்த app.pyக்கு கொண்டு வந்துட்டு அதை கேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். கேஷ்ல இருந்தது அப்படின்னா ஒரு வாட்டியும் வந்து மாடலை லோட் பண்ண வேணாம் இல்லையா,
அதுக்காக இந்த அனடேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மூவிங் ஆன், மாடலையும் ஸ்கேலரையும் வந்து அதே மாதிரி ஜாப்ல போட்டு லோட் பண்ணிட்டு லோட் மாடல்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அண்ட் ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ப்ரீ ப்ராசஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கணும், கிரே ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணணும், அரேவா மாற்றி ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும், அப்புறமா ஸ்கேலிங்கும் பண்ணிடணும். ஓகேவா? இந்த எல்லா வேலையும் வந்து இங்கே பண்ணி வச்சிருக்காங்க ஒட்டுக்கா. அண்ட் மூவிங் ஆன், நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரீம்லெட்ல எதுக்குமே HTML CSSலாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். தனித்தனி காம்போனன்ட்ஸ் இருக்கும். டைட்டில்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அதுல வந்து ஸ்மைல் ஸ்டாக்கர் டிடெக்ட் ஸ்மைல்ஸ் இன் இமேஜஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம வாங்கணும் இல்லையா? நம்ம கேஸ்ல நான் வந்து தலையோட போட்டோ காமிச்சேன்ல இங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அந்த இமேஜை வாங்குறதுக்காக அப்லோடட் ஃபைல் அப்லோடர்னே ஒரு காம்போனன்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபெக் இந்த இமேஜஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைலை ப்ராசஸ் பண்றாங்க. ப்ராசஸ் பண்ணிட்டு மாடல் கிட்ட கொடுத்து அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்றாங்க. அண்ட் ப்ரிடிக்ட் ப்ராபை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எவ்வளோன்னு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் நான். ஸோ கண்டுபிடிச்சு வச்சுட்டு டிஸ்பிளே ரிசல்ட் 0லேருந்து 100% வந்து ஸ்மைல் ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படின்றதையும் வந்து இங்கே காமிக்கிறேன். ப்ளஸ் அந்த பர்சன் ஸ்மைல் பண்றாங்களா இல்லையா? 1னா ஹீ இஸ் ஸ்மைலிங், 0னா ஹீ இஸ் நாட் ஸ்மைலிங். கரெக்டா? ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ரன் பண்ணிடலாம். ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதில் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இல்லை. ஸோ ஸ்ட்ரீம்லெட் ரன் app.py. ஸோ ஓப்பன் ஆகுது. 8501 இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ஸ்ட்ரீம்லெட் ஆப் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு தலையோட அங்கே இமேஜ் சூஸ் பண்ணுறேன். ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபெக்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பிஎன்ஜி ஃபைல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்லோட் ஆயிடுச்சு. அண்ட் அதோட கான்ஃபிடன்ஸும் வந்து வந்துருச்சு. The person is not smiling. ஓகே. ஸோ டெஸ்டிங்காக நான் வந்து என்னோட ஓன் இமேஜை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி. ஸோ லெட்ஸ் see. நல்லா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணியிருக்க ஒரு இமேஜ். அண்ட் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஆக்சுவலி என்னோட மாடலுக்கு. பிகாஸ் என் லைட்டிங் வந்து பயங்கர டார்க்காக இருக்குது ஃபர்ஸ்ட். அண்ட் இதனால வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஐம் வியரிங் அ ஸ்பெக்ஸ். ஸோ எப்படி வந்து ஃபைன் பண்ணணும்னு தெரியல. The person is smiling. கரெக்ட். கான்ஃபிடன்ஸ் வந்து கரெக்டாக the person is smilingனு சொல்லி வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாடல் பில்ட் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ண இமேஜஸ் அண்ட் டேட்டாவே இல்லாமல் டஃப்பான சேலஞ்சிங்கான இன்புட்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட மாடலோட பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வெப் ஆப்பை வந்துட்டு ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேங்க. ஸோ தட் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு யாருக்காவது ஃபீட்பேக் இல்லை ரிவ்யூக்காக சென்ட் பண்ணோம்னா அவங்க டேரெக்டாக அந்த லிங்க்ல இருந்து போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து requirements.txt ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ என்னோட ஆப்க்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையும் இந்த requirement.txt எழுதணும். ஸோ என்னோட கோட் வந்து இப்போ கிட்டப்ல உட்காந்துருக்கு. கிட்டப்ல இருந்து எடுத்துட்டு இந்த கோடை வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் வந்து யார் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ரெண்டர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன். ஸோ ரெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கிளவுட் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃப்ரீயா வந்து ஓப்பன் சோர்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இதுல. நான் வந்து இதுல என்னோட கிட்டப் கோடை வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கிட்டப்பை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி விட்டணும் பேசிக்லி. ஸோ கிரியேட் அ நியூ சர்வீஸ். இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் யூஸ் பண்ண போறது வந்து ஒரு பேசிக் சர்வீஸ் தான், வெப் சர்வீஸ். ஸோ கிட் ப்ரொவைடர் எந்த இடத்துல இருந்து ப்ரொவைட் பண்றோம், எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த என்னோட கிட்டப் ரெப்போ வந்து நான் ஆல்ரெடி இது கூட லிங்க் பண்ணதுனால எனக்கு வந்து கரெக்டாக காமிக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கிட்டப்ல லிங்க் பண்ணணும். ஸோ இதை வந்து லிங்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிட்டு நமக்கு காஸ்ட் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டெப்ளாய் வெப் சர்வீசஸ் கொடுத்துட்டோம்னா இது வந்து டெப்ளாய் ஆயிடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி வந்து டெப்ளாய் பண்ணியே வச்சிருக்கேன் என்னோட சர்வீஸை. ஸோ இந்த மாதிரி தாங்க இதோட பில்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே வந்து நடந்துரும். ஸோ நம்ம லாக்லாம் கூட போய் செக் பண்ணிக்கலாம், ஏதாவது எரர் வருதா, எப்படி ரன் ஆயிருக்கு அந்த மாதிரி. ஸோ நான் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த லாக் வந்து அப்படியே வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோல என்னோட கோட் ரன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்து இருக்கும். கிட்டப்ல இருக்க என்னோட கோடை எடுத்துட்டு ரெண்டர்ல வந்து அதை வந்து ரன் பண்றாங்க. ஸோ லாக்ஸ் வேணாலும் இங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து இப்போ டெப்ளாய் ஆகி லைவ்ல வந்து இருக்குது. ஸோ யூஆர்எல் வந்து கொடுத்துருவாங்க. நாம இந்த பர்டிகுலர் யூஆர்எல்க்கு போனோம் அப்படின்னா நம்மளோட ஆப் வந்து இருக்கதை பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
ஸோ இவ்வளோ நேரமா என்னோட லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருந்தது. இப்ப நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். GitHubல போட்டு ரெண்டர் மூலியமா ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால, யார் வேணா இந்த URL வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செஷனோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு செஷன்ல நீங்க பார்த்த நோட்புக் ஃபைல்ஸ், கோட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் GitHubல ஆட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. நீங்க டேட்டா கரியர்ல ட்ரான்ஸ்லேஷன் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்ல என்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல டாப் மிட்ல செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட 1-to-1 செஷன் புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.